அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்வெல் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 11th ஹிஸ்டரி எடுத்திருந்தோம். இப்போ 12th ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ண போறோம். 12th ஹிஸ்டரியோட ஐஎன்எம்ல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் தேசியத்துடைய எழுச்சி. இந்த லெசன் எதுக்காக வருது? இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா 11th கண்டினியூஷன் தான் நம்ம 12th பாக்குறோம். ஐரோப்பியர்களோட வருகை, ஐரோப்பியர்கள் வருகை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய ஆட்சி கொள்கை எப்படி இருந்தது, நிலவரி முறைகள் எப்படி இருந்தது, அதனால என்னென்ன பிரச்சனைகள் சம்பாதிச்சோம் நம்ம. அதுக்கப்புறமா எப்படி மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க, அதுல யாரெல்லாம் கிளர்ச்சி செஞ்சாங்க, பழங்குடியினர் கிளர்ச்சி எப்படி இருந்தது, பொதுமக்கள் கிளர்ச்சி எப்படி இருந்தது, ராணுவத்துறை கிளர்ச்சிகள் எப்படி இருந்தது. இந்த கிளர்ச்சியுடைய காரணமா அடுத்தடுத்து நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னா சீர்திருத்தங்களுக்கு வந்தோம். அந்த கிளர்ச்சியில் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மூட நம்பிக்கைகளும் இருந்தது கற்றறிந்த மக்கள் தெரிஞ்சிருந்தாங்க. ஒரு நடுத்தர மக்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே, அவங்களுக்கு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதன் மூலியமா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. நவீனத்தை நோக்கி நம்ம கிட்டத்தட்ட 18th சென்ச்சுரியில இருந்து 19th சென்ச்சுரி மாறும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு நியூவர் ஜென்ரேஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சோம். அதுதான் கடைசியில பார்த்திருப்போம் நவீனத்தை நோக்கி. அதோட கண்டினியூஷனா அடுத்தது என்ன ஆகுது, இப்போ நம்மளுக்குள்ள ஒரு பகுத்தறிவு சிந்தனைகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற அறிவு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம நாட்டை நம்ம எப்படி காப்பாத்திக்கணுங்கக்கூடிய தெளிவு நம்மளுக்கு இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க நம்மளுக்கு செய்யறது கரெக்டா தப்பா, முதல்ல சம்பந்தமே இல்லாம அவங்க என்ன செஞ்சாலும் கரெக்ட்னு அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த விஷயங்கள் கரெக்ட், இந்த விஷயங்கள் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பேலன்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா தேசியம் அப்படிங்கக்கூடியது உருவாக ஆரம்பிச்சது. இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கறதா நம்ம 12th படிக்கக்கூடிய ஐஎன்எம்ல ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? இப்படிதான் நம்மளுடைய கண்டினியூஷன், நம்மளுடைய ஜென்ரேஷனுடைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில முதல்ல நம்ம என்ன மாதிரிலாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம், இதுக்கு யார் யார் என்னென்ன தலைவர்கள் நம்மளுக்கு லீட் பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த மாதிரியான கருத்துக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க, இதுல மிதவாத கொள்கைகள் இருந்ததா, தீவிரவாத கொள்கைகள் இருந்ததா, அது எல்லாமே நம்ம 12th புக்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியாவில யூஸ்வலாவே ஃபர்ஸ்ட் நம்ம யாருல இருந்து ஆரம்பிச்சோம், முகல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோமா. முகல்ஸ் பீரியட் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு அவங்க நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. விஜயநகர பாமினி, அதுக்கப்புறம் பாமினி உள்ள வராங்க, சுல்தான் உள்ள வராங்க, முகல்ஸ் உள்ள வராங்க. கடைசியா முகல்ஸ் கிட்ட இருந்துதான் ஆங்கிலேயர்கள் கிட்ட போகுது. யாரு நம்ம அவுரங்கசீப், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், இவங்கள இருந்து பார்த்தோம். இவங்க கிட்ட இருந்தா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் உள்ள வராங்க. அப்படி ஒவ்வொன்றா இருக்கும்போது கடைசியா நம்மள ரூல் பண்ணவங்க யாரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முகல்ஸ், இஸ்லாமியர்களா இருந்தாங்க. முகலாயர்கள் மூலியமா நம்மளுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முகலாயர்கள் நடுநிலைத்தன்மை வாய்ந்தவர்களா தான் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். வரி செலுத்துறதா இருக்கட்டும், நம்ம நாட்டை ஆள்றதா இருக்கட்டும், நம்மளுடைய மத கொள்கைகளை பின்பற்றதும் இல்ல தலையிடுவதுமா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சர்டன் ரூல்ஸ்ங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷர் என்ன பண்றாங்க அப்படின்னா மதமாற்ற கொள்கைகள் மூலியமா, இது எல்லாமே நம்ம போன வீடியோஸ்ல பார்த்துட்டோம், ஜஸ்ட் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். மதமாற்ற கொள்கைகள் மூலியமா நம்மளுடைய மதங்கள்ல அவங்க தலையிட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் வரும்போது அதுல இவங்க இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க. அப்ப அது ஒவ்வொன்றையும் எப்படி கடந்து அவங்களுக்கான சாதகமான சூழ்நிலைகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அந்த வகையில நிலவரிகளும் சரி, சுரண்டுதலும் சரி, அதிகமா மற்ற ஆட்சியாளர்களை விட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ்ல பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவில இருந்து அதிகமா சுரண்டிட்டு இருந்தாங்க. அப்போ இந்திய அரசியலை, பொருளாதாரத்தை ஒருமுகப்படுத்துவதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த நிறைய பிரச்சனைகள், இங்க ஒரு கலவரங்கள் நிறைய உருவாகிட்டே இருந்தது. அந்த கலவரங்களத்தையும் சேர்த்து எடுத்து அவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவாவே இருந்தாங்க. அதுல அவங்க ஆல்மோஸ்ட் 200 வருஷங்களை நம்மளை அடிமைப்படுத்தி அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த வெற்றி தவிர்க்க இயலாத வகையில் தேசிய உணர்வினுடைய வளர்ச்சிக்கும் தேசிய இயக்கம் தோன்றுவதற்கும் இட்டு சென்றது. எதனால நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம், நம்மள அவங்க சுரண்டிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களையும் வளங்களையும் அவங்க திருடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கிட்டத்தட்ட 200 வருஷம் வரைக்கும் உணர முடியாத நம்ம அதுக்கப்புறமா உணர ஆரம்பிச்சோம். இதனால தேசிய இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. எங்கனால எங்க மண்ணை ஆண்டுக்க முடியும், எங்கனால எங்களுக்கான சுதந்திரம் வேணும் அப்படிங்கக்கூடிய இயக்கங்களும் எண்ணங்களுமே அதுக்கப்புறம் தான் உருவாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அப்ப 19ஆம் நூற்றாண்டுல சமூக சீர்திருத்தங்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட இயக்கங்களும் சரி, போராட்டங்களும் சரி, அதை தொடர்ந்து கல்வி அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க. இதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேத கல்விகளும் சேர்த்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வெஸ்டர்னைஸ்ட் எஜுகேஷனும் நம்மளுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சோம். அப்படிதான் மேலை கல்விகளோட இயக்கம், மேலை கல்விகளுடைய நடப்புகள் நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அப்ப மேலை கல்விகள் பயின்ற இந்தியர்கள் குடிமை உரிமைகளுக்காக முன்வைத்த வேண்டுகோள்கள், சமர்ப்பித்த மனுக்கள், இது எல்லாமே தேசிய இயக்கத்தோட ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சிருந்துச்சு. 1915ல மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியா திரும்பி இருக்காரு. கரெக்டுங்களா? ஒரு சில இடங்கள்ல 1915 கொடுத்திருப்பாங்க, ஒரு சில இடத்துல 1916 கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 1915ல தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியா வராரு. ஆல்ரெடி தென்னாப்பிரிக்கால அங்கேயும் போய் புரட்சி செஞ்சிருப்பாரு. பீட்டர்ஸ் மார்டஸ்பர்க் அந்த ஒரு இடத்துல ஒரு கிஷோர் நடந்திருக்கு. இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியா திரும்பி இருப்பாரு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜான்
9. சோ இதுதான் வந்து நம்ம என்னன்னு கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிநாட்டுல இருந்து இந்தியா திரும்பி வந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அது வந்து ஜான் 9 ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சோ அப்போ 1919ல இந்திய தேச இயக்கத்திற்கு அவர் தலைமை ஏற்றதிலிருந்து இந்திய தேசம் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறியது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். அப்ப 1915ல இவர் வந்து இந்த ஜான் 9 நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதாவது பிரவேசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்போம். சோ இவர் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இவருடைய இயக்கம் அப்படிங்கிறதும் இவருடைய கொள்கைகள் அப்படிங்கிறதும் ஒரு சராசரி ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கக்கூடிய நிலைமையில இருந்து மாறி மக்கள் இயக்கமா உருவாக ஆரம்பிச்சது. இதனால என்ன பண்றாங்க, என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நிறைய அரசியல் கொள்கைகள் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கவங்களும் ஐஎன்எம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணி 1885லயே ஆல்மோஸ்ட் நம்மளோட ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆனது 1885. அதுக்கு முன்னாடியே கஜலட்சுமி நரசு, செட்டிகள், இவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து அவங்களுடைய அரசியல் கொள்கைகளையும் அவங்களுடைய வாதங்களையும் அவங்களுடைய இயக்கங்களையும் தொடங்கியிருப்பாங்க. அப்ப எல்லாம் இல்லாத ஒரு முன்னேற்றம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அதாவது நம்மளுடைய காந்தியடிகள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் அவர் தேச தலைவரா மாறினதுக்கான ஒரு இயக்கமும் வந்து இதுல இருந்தா மாற ஆரம்பிச்சது. எப்படி அப்படின்னா, மேல்தட்டு மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம அவங்களுக்கு மட்டுமான ஒரு பாலிடிக்ஸா இருந்த ஒரு விஷயத்த கடைக்கோடி மக்களும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தூண்டுதலை அவர் விதைச்சாரு. சோ அதனால மக்கள் எல்லாருமே ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் அந்த போராட்டங்களை பயன்படுத்துறதுக்கும் அவங்கள வந்து இன்டல்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் ஆரம்பிச்சாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா, ஒரு குட்டியா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமும் மக்கள் இயக்கமா உருவாக ஆரம்பிச்சது. அப்படி மக்கள் இயக்கமா உருவாகிறதுக்கு யார் தலைவரா இருந்தாங்களோ அவங்கள மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதனால அவர் தேசப்பிதாவாவும் மாற ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? இதனாலதான் தேசத்தந்தை காந்தியடிகளா உருவாகுறாரு. சோ இப்படி இவருடைய மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுல மாறுச்சு அப்படிங்கறது நம்ம பார்த்திருப்போம். அப்ப அதுக்கு முன்னாடி என்னென்ன தாக்கங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காந்தியடிகளுக்கு முன்னாடியே தாதாபாய் நௌரோஜியா இருக்கட்டும், கோபாலகிருஷ்ண கோகலேவா இருக்கட்டும், பிபின் சந்திரபாலா இருக்கட்டும், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், இவங்க எல்லாருமே இந்த காலனிய சுரண்டல் குறித்தும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்தும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே வந்தாங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து உரைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து துண்டுச்சீட்டுகள், துண்டு பிரசுரங்கள், இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள்ல, மேலை கல்விகள்ல, இங்கிலீஷ்ல இதுல வாதாடிக்கிட்டு இருந்தனால கடைக்கோடி மக்களுக்கு அது சென்று போய் ப்ராப்பரா சேரல. ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்துச்சு ஒழிய எல்லாத்துக்குமே சேரல. இது வந்து அவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம். இதனால என்னாச்சு அப்படின்னா, மக்களினுடைய தேசிய அடையாளம் பற்றியும் இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான முன்முயற்சிகளை மேற்கொண்டனர். சோ இவர் வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப டெப்தாவே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இயர்ல இதுல என்ன நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தேசிய இயக்கத்தோட தோற்றம், வளர்ச்சி, இதோட எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். சோ இங்க தேசியம் அப்படின்னா என்னன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ தேசியம் அப்படிங்கிறது விரிவான தளத்தில் தேசியம் அப்படிங்கிறது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ அந்த நான் என் நாடு அப்படின்னா என் நாட்டு மேல எனக்கு ஒரு பற்று இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் தேசியம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. அது தனது நாட்டை ஏனைய நாடுகளை காட்டிலும் உயர்வான இடத்தில் வைத்து பார்ப்பது, அல்லது ஏனைய நாடுகளுக்கு போட்டியாக தனது நாட்டினுடைய பண்பாடும் மற்றும் விருப்பங்களுடைய வளர்ச்சியில சிறப்பு கவனம் செலுத்தும் ஒரு தேசிய உணர்வு அல்லது மனப்போக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிம்பிள். ஏன் நாடு இந்தியா பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா, இந்தியா தமிழ்னா இருக்கட்டும், ஆந்திர பிரதேசா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், இல்ல ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும், டெல்லியில வாழ்றவனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், இந்தியான்னு ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா எல்லாருமே சேர்ந்துதான் அதுக்கு அப்போசிவா ஒரு குரல் கொடுக்குறோம். சோ அதுதான் நம்ம தேசியத்தை நம்ம மதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உணர்வு தான் தேசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் பேட்ரியாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வும் கூட. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இப்ப என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, எதனால நம்ம இந்த தேசிய இயக்கம் தொடங்குறதுக்கான காரணம் வந்துச்சு அப்படிங்கறது இங்க ஒவ்வொன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ முதல்ல சமூக பொருளாதார பின்னணி, எந்த இடத்துல இருந்து நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோஷியலி எக்கனாமிக்லி நம்ம வீக்கரா ஆகுறோம். வீக்கரா ஆகல, வி ஆர் ஸ்ட்ரென்த் ஆன் இட். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள வீக்கர் செக்ஷனா மாத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அப்ப புதிய நில உடைமை அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வரைக்கும் நிலம் வச்சுட்டு இருந்த யாரு, இது ஏன் நிலம் ஓன் நிலம் சொல்லி நிலத்தை வந்து நம்ம சரக்காவோ ஒரு பொருளாவோ ஒரு சொத்தாவோ நம்ம பார்க்கவே இல்லை. சோ நிலம் அப்படிங்கிறது விவசாயம் செஞ்சு எல்லாருமே வாழ்றதுக்கா இருந்துச்சு. சோ அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல பண்டமாற்று முறைகள் தான் நம்மளுடைய சங்க காலங்கள் நம்ம பார்த்திருப்போம். என்கிட்ட இந்த பொருள் இருக்கு, உங்ககிட்ட அந்த பொருள் இருக்கு, இதை நான் கொடுத்து அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடிய பார்ட்டர் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். சோழர்கள் காலத்துல இருக்கட்டும், எல்லாமே வரி வசூலா செய்யறது வந்து பணங்களா யாருமே வச்சிருக்க மாட்டோம். அதுக்கு இன்ஸ்டன்ட் எல்லாருமே வந்து அவங்க விளைவிச்ச பொருட்களையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களையும் தான் ராஜாக்கள் கிட்டையும் மன்னர்கள் கிட்டையும் மந்திரிகள் கிட்டையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இப்ப மக்கள் கிட்ட பஞ்சம் இருந்துச்சு, ஆனா அந்த அளவுக்கு பாதிப்புகளோ வீழ்ச்சிகளோ எதுவுமே இல்ல. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா போயிட்டு இருந்தோம். எப்போ பிரிட்டிஷர்ஸ் உள்ள வராங்களோ நில உடைமை கொள்கை அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. அந்த நில உடைமை உரிமைகள் அப்படிங்கிறது என்னவா மாறுதுன்னா, கடைக்கோடி மக்கள் விச் விவசாயிகள் கிட்ட இருந்து நிலங்களை பறிச்சு ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜமீன்தாரி முறைகள் உருவாக ஆரம்பிக்குது. நிலம் அப்படிங்கிறது ஒரு விற்பனை
பொருளாவும் வாங்கக்கூடிய பொருளாவும் அங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்குது. இதனால கடைக்கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. புதுசா ஜமீன்தாரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வர்க்கம் உருவாக ஆரம்பிக்குது. இந்த நிலங்களை வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அதை வச்சு ஒரு விவசாயம் பண்றதுக்கும் இவங்களுடைய பொருட்களா வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நில உடைமைகள் முறைகள். அப்போ மரபு சார்ந்த நில உடைமை முறையை வந்து ஆங்கிலேயர்கள் கம்ப்ளீட்டாவே ஒழிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்கள் வந்து பயிர் விளையாமல் போவது, விளைகள் ஏற்படும் வீழ்ச்சி, வறட்சி, பஞ்சம் இதை எதையுமே கன்சிடர் பண்ணிக்கல. அவங்களுக்கு தேவை வரி பணம் மட்டும்தான். அவங்களுக்கு தேவையானது வெல்த், அவங்களுக்கு தேவையானது காசு அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த வரிகளை வாங்கி நம்மளுடைய நாட்டுக்கு இப்ப இந்த நாட்டை ஆள்றாங்க அப்படின்னா, இந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்து வரி வாங்கும்போது அந்த நாட்டு மக்களுக்காக அதை செலவு செய்யும் போது மட்டும்தான் அது ஒரு ப்ராப்பர் ஹெல்தி எக்கனாமிக்கல் வைஸா இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நாட்டு வரிகளை நம்மளுக்கு யூஸ் பண்ணாம இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போய் அவங்களுடைய நாட்டை முன்னேற்றதற்காகன்னு சொல்லிட்டு அவங்க உழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இது வந்து ஒரு பிரச்சனையா போச்சு. இன்னொன்னு, நிலவரி அப்படிங்கிறது எவ்வளவு விளைச்சல்ல இவ்வளவு பங்கு எனக்கு வரியா வேணும் அப்படிங்கறத தாண்டி பணமா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சது. அப்படி பணமா கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆகுது, நான் வாங்கின கடனை திருப்பி கட்டுறதுக்கு எங்கிற பணம் இல்ல, அந்த கடனை கட்டுறதுக்கு நான் மறுபடியும் கடன் வாங்குறேன், அந்த கடனை கட்ட முடியாம நான் நிலத்தை விற்க ஆரம்பிச்சிடுறேன். அப்போ கடைசியில என்கிட்ட இருந்தக்கூடிய ஒரு சின்ன நிலம்னு கிடையாது, அப்ப எல்லாருமே ஏக்கர் கணக்குல தான் வச்சிருந்தாங்க, அப்படி இருந்த நிலமும் என்கிட்ட இருந்து பறி போயிடுது. இப்படி நான் யார்கிட்ட பணமா கொடுத்து செயல்படுறனோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிலக்கிழார்களா மாற ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நில நிர்வாக கொள்கையினால் மேலும் 2 முக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. என்ன அந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலத்தை வந்து விற்பனை பொருளாக்குவது ஃபர்ஸ்ட் ஒன். இதனால வேளாண்மை வந்து வணிகமயமாச்சு. இந்த 2 தான் வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை. சோ நிலமே என்கிட்ட இல்ல, அப்ப அதை வணிகமயமாக்குறது எப்படி? அந்த இடத்துல எதை போட்டா விளையுமோ, எதை போட்டா வந்து காசு பணமா மாறுமோ அதை மட்டும்தான் விளைவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ சாப்பாடுக்கோ உணவுப் பொருட்களுக்கோ எந்த விதமான ஒரு ப்ராப்பரான ரூல்ஸோ இல்லாம எதுல பணம் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு வணிகமயமாக நிலத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுவும் ஒரு பிரச்சனையா வந்தது. ஆங்கிலேயோட வருகைக்கு முன்னாடி நிலத்துல தனி சொத்துரிமை அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. ஆனா இப்போ இப்ப என்னாச்சு, நிலம் அப்படிங்கிறது சரக்கா மாத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலே பார்த்துட்டோம். சோ அப்போ நம்ம கடன் கட்ட முடியாது, அப்ப அந்த இடத்த வந்து ஏலத்துக்கு விற்கிறாங்க. ஏலத்துக்கு விற்கிறது வாங்குறவங்க யாரோ அவன் சுப்பீரியரா இருக்கான், ஏலத்துக்கு விற்கிறவங்க யாரோ அவன் வந்து இன்ஃபீரியரா இருக்காங்க. இந்த இஷ்யூஸ் எல்லாம் இப்ப இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நாள் வரைக்கும் நில பிரச்சனை அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? இதுக்காக நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல லாஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ ஆஸ் ஆஃப் நவ் இப்ப நம்ம கிரியேட் பண்ண இந்த விஷயம் வந்து யார் மூலியமா உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான். ஓகேங்களா? சோ இது ஒண்ணு இருக்கு. அப்ப மரபு சார்ந்த வேளாண் முறையில விவசாயிகள் பெரும்பாலும் நுகர்வு பயன்பாட்டிற்கு தேவையானது மட்டுமே உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா நிலவரவைகள் முறைகள், புதிய நிலவர முறைகள் வந்து அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா சந்தைக்கு என்ன தேவையோ, அதாவது மார்க்கெட்டுக்கு என்ன ஒரு டிமாண்ட் இருக்கோ அதை வந்து பயிரிடணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது 2மே வந்து இவங்களுடைய பிரச்சனையா இருக்கு. அப்ப நிலம் வந்து விற்பனை சரக்காக மாற்றப்பட்டுச்சு, வேளாண்மை வணிகமயமாக்கப்பட்டுச்சு. இது 2மே இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூஸா நில உரிமைகள் மூலமா ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவங்களுக்குன்னு ஒரு கூட்டணி அமைச்சு அவங்களை அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து முதல் இஷ்யூ. செகண்ட் என்னன்னா கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை. சோ இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினைகள் மீது ஏற்படுத்திய தாக்கம். இப்ப முதல்ல யாரை நம்ம அடித்தட்டுல இருந்து தாக்கணும்? ஃபர்ஸ்ட் விவசாயிகளை தாக்கணும். அதுக்கப்புறம் யாரு வராங்க? விவசாயிகள் பேஸ். சோ விவசாயிகளுக்கு அடுத்த வணிகர்களா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய நாட்டோட பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய உடைகள் தான். சோ பருத்தியா இருக்கட்டும், மஸ்லின் பட்டுகளா இருக்கட்டும். சோ சங்க காலம்ல நம்ம எப்படி படிச்சோம்னாலும் கிரேக்கத்துல இருந்து பாரசீகத்துல இருந்து ஒவ்வொரு மக்களும் அங்கிருந்து தாண்டி வந்து நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய துணிகளுக்கு டிமாண்ட்ஸ் அவ்வளவு இருந்துச்சு. சோ கலம்காரியா இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு கலை நுணுக்கங்களோட கைவினை பொருட்களோட நம்ம வந்து பிரசித்தி பெற்றதா இருந்தோம். அது வந்து இங்க மட்டும் இல்லாம டிமாண்ட்ஸ் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம வேர்ல்டு மார்க்கெட்லயே நம்மளுடைய பொருட்களுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இதோடைய மதிப்பு அப்படிங்கிறது வேல்யூவும் ஹை லெவல்ல இருந்துச்சு. ஆனா பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய கைவினை பொருட்களுடைய மதிப்பு இழக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை எடுத்துட்டு போய் பிரிட்டிஷ்ல அவங்களுடைய ஒரு அதாவது மெஷின்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப லோ ரேட்டுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேனுஃபேக்சர் பண்றது மட்டும் இல்லாம அங்கிருந்து பொருட்கள் எல்லாத்தையுமே இந்தியாவில கொண்டு வந்து இந்திய மக்கள் அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஜாஸ்தியான மக்கள் இங்க இருந்தாங்க. மித்த எந்த இடத்துலயுமே இல்லாம நம்ம ஒரு சப் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஒரு துணை கண்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பெயர்ந்து பெற்றிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிலவளங்களும் சரி, மலை வளங்களும் சரி, காடு எல்லாமே சேர்த்து மனித வளங்களும் அதிகமா இருந்துச்சு. அப்போ இந்தியாவை சந்தைக்காக உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க.
சோ சந்தை பொருட்கள் குவியறது மூலமா என்ன ஆகுது, நம்மளுடைய டிமாண்ட்ஸ், நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே போய், நம்மளோட டிமாண்ட்ஸ் போய், நம்மளுடைய திறமைகள் போய் அவங்களுக்கு கீழே நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் உட்காந்து ஒரு புடவையில கைவினை பொருட்கள் மூலமா ஒரு பட்டிக் டிசைனோ ஒரு கலம்காரியோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு ஆல்மோஸ்ட் 3 நாள்ல இருந்து ஒரு வாரம் டைமே அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய உழைப்புக்கு ஏத்த மாதிரி ஊதியம் இருந்துச்சு. அப்ப காசு அப்படிங்கிறது, காசு பணம் அப்படிங்கிறது திறமையை சார்ந்து இருந்துச்சு. இப்போ பிரிட்டன்ல இருந்து ஒரு கிளாத் ஒரு 3 நிமிஷத்துல இல்ல 3 மணி நேரத்துல அவங்க அதை தயாரிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது, இப்ப நம்ம இங்க 1500 ரூபாய்க்கு விற்கிறோம், அவங்க 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸா எல்லாரும் எங்க போக ஆரம்பிச்சோம், 200 ரூபாய் விற்கிறவங்களுக்கு தான் போக ஆரம்பிச்சோம். நம்மளுடைய மக்களுக்கான பாதிப்பு அப்படிங்கறது அவங்க எண்ணாம நம்மளுடைய காசை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு அவங்க கொண்டு வராங்க. அதனால இந்தியா அப்படிங்கிறது ஒரு சந்தையா மாற ஆரம்பிச்சது. அவங்களுடைய பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு இடமா இந்தியா மாற ஆரம்பிச்சு. இதனால இந்திய மக்களுடைய அவங்களுடைய தேவைகளும் அவங்களுடைய பொருட்களுமே மார்க்கெட்ல டவுன் ஆக ஆரம்பிச்சது. இன்னொன்னு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, லேசிஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிக கொள்கையை பின்பற்றினாங்க. அந்த லேசிஸ் ஃபேர் அப்படிங்கிறது என்னன்னா, கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம். விச் இஸ், நம்ம நாட்டுல இருந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு ஏற்றுமதி வரிகளையோ, நம்மளுடைய பொருட்கள் அங்க இறக்குமதி செய்யறதுக்கு இறக்குமதிக்கு அதிகமா வரிகள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க இருந்து அவங்க ஏற்றுமதி வாங்குறதுக்கான பொருட்கள் அவங்க அவங்களுக்கான சார்ஜஸ் அந்த அளவுக்கு இல்ல. இன்னொன்னு, அவங்க நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறாங்க இல்லைங்களா, அதுக்குமே அதிகமா சார்ஜ் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு, நம்ம கிட்ட என்ன பிரச்சனையோ, பஞ்சமோ, பசியோ, பட்டினியோ அதை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்க இருந்து கண்டினியூஸா ஏற்றுமதி செய்யப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதுதான் அவங்களுடைய பாலிசியில லேசிஸ் ஃபேர், அதாவது கட்டுப்பாடுகளற்ற வணிகம். எதுக்குமே அவங்க தலையிட மாட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அது உங்க பிரச்சனை, பஞ்சமா, பசியா, பட்டினியா, நீ செத்துப்போ, ஆனா எங்களுக்கு வேணுங்கக்கூடிய பொருட்கள் வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கையை அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க. இதனாலையும் இந்திய சந்தை அப்படிங்கிறது மலிவடைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்திய சந்தைக்கு அவங்க அங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இங்க அனுப்பப்பட்டுச்சு. அப்போ டெக்னாலஜி வைஸ்ல இங்கிலாந்துல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுடைய டிமாண்ட்ஸ் இங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரீசனால? காஸ்ட் கம்மியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுனால. அதனால நம்மளால அந்த ரேட்டுக்கு விற்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம போடக்கூடிய உழைப்புகள் அப்படி இருந்து ஒவ்வொன்றும் கைவினை பொருட்களா இருந்துச்சு. அதனால இது கம்ப்ளீட்டாவே அதை விற்றக்கூடிய நிலைமையில நம்ம வந்துட்டோம். அப்ப கைத்தறியினர்களுக்கும் அது பிரச்சனையா போச்சு, கைவினைஞர்களுக்கும் அது பிரச்சனையா போச்சு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இஷ்யூவா இருந்தது. ஓகேங்களா? சோ இதனால என்ன பண்றாங்க, யாரெல்லாம் இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கிலாந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதால் இந்தியாவில நெசவாளர், பருத்தி இலை ஆடை தயாரிப்போர், தச்சர், கொல்லர், காலணிகள் தயாரிப்போர் ஆகியோர் வேலையற்றோர் ஆயினர். சோ இவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கேள்விக்குறியா மாற ஆரம்பிச்சது. அப்ப கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான இடமா இந்தியா மாறுச்சு. இங்கிலாந்தினுடைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான, சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நெசவாளர்களுக்கு இன்னொரு ஃபேஸ் பண்ண ஒரு நெசவாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சேர்த்து ஃபேஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த அவுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவுரி செடி, இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது என்ன அப்படின்னா, இந்த அவுரி செடி ஒரு நேச்சுரல் கலர். சோ ஒரு இண்டிகோ கலர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த கலருக்கு ஒரு விதமான பயிர்கள், அவுரி செடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செடிகளை நம்ம அறுவடை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, டிமாண்ட்ஸ் அதிகமாகுது, அந்த ரியல் கலர்ஸ்க்கான டிமாண்ட்ஸ் அதிகமாகுது. அதனால இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை கட்டாயப்படுத்தி அவுரி செடியை பயிரிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி தள்ளப்படுறாங்க. இதனாலேயும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேளாண்மை பாதிக்கப்படுது. அப்ப அவுரி செடியை விற்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உணவு பயிர்களை விளைவிக்கிறதுக்கோ அவங்க பயிரிடுறதுக்கோ அவங்களுக்கு தயாராகவே இல்லை. என்ன ரீசன்? அவங்களுக்கு தேவையான கமர்ஷியல் டாக்ஸ்ல என்னென்ன வேணுமோ அதை மட்டும் தான் அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால உணவு பற்றாக்குறை வருது, நம்ம நாட்டுல பஞ்சமும் வருது. ஏன்னா சாப்பிடறதுக்கு சாப்பாடு நம்ம பயிரிடவே இல்லையே. அப்ப வரைக்கும் நம்ம கிட்ட குடோன்ஸோ இல்ல சேர்த்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்களோ இது எதுவுமே கிடையாது. அன்னைக்கு விளைவிக்கிறோம், அன்னைக்கு சாப்பிடுறோம், அன்னைக்கு தேவைகள் அன்னைக்கு நம்ம முடிச்சுட்டு இருந்தோம். சோ இதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா மாறுச்சு. ஓகேங்களா? இதனால பஞ்சம், பசி, பட்டினி உருவாகுது. அப்ப 1859 to 60ல வங்காளத்தில் நடைபெற்ற ஒரு இண்டிகோ கழகம் ஒன்று உருவாகுது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அவரை செடியை நான் பயிரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகம் உருவாகுது. கம்பெனியுடைய அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளுடைய ஒரு எதிர்வினை அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன பண்றாங்க, ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாக இருந்த நிலங்கள்ல இந்திய குத்தகை விவசாயிகள் அவுரியை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர். சோ இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, நீ அவுரி செடியை பயிரிடுறதுக்கு நான் உனக்கு முன்பணம் தரேன். அந்த பணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டிமாண்ட்ல இருக்கக்கூடிய விலையை விட இவங்களுக்கு கம்மியா தான் இருந்துச்சு. அப்ப அவங்களால பயிரிடுறதுக்கே முடியல. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வாங்கக்கூடிய கடன் அவங்களால அடைக்க முடியல. அதுக்கு திருப்பியும் காசு வாங்குறாங்க. கடைசியில நிலத்தையே வித்துட்டு அவங்க ஒண்ணுமே இல்லாம போறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய வேண்டுதல்களோ எதுவுமே அங்க கேள்வி இல்லாம போயிடுச்சு. எங்களால வரி கட்ட முடியல அப்படின்னு சொன்னதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இல்ல. அவங்க கிட்ட இந்த இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னதும் அவங்க ஏத்துக்க தயாரா இல்ல.
இல்ல. இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்கள் கழகமா உருவாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு புரட்சி செஞ்சுதான் நம்மளோட தேச இயக்கத்தை மீட்டெடுக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு எழுச்சி, ஒரு இயக்கங்களை நம்ம உருவாக்க ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? சோ இது எல்லாமே பின்னாடி வருது. இதெல்லாம் 1859 to 60 உருவாகுது. இப்படி அடுத்தடுத்த கட்டமா தான் நம்ம ஐஎன்சி அப்படின்னு சொல்லக்கூடியதை 1885 உருவாக்கணும். அது எல்லாமே நம்ம பின்னாடி அடுத்தடுத்தது பார்க்கலாம். அப்போ இந்த புரட்சி மூலமா என்னாச்சு அப்படின்னா விவசாயிகள் பண்ணையாளர்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர். சோ ஏன் அப்படின்னா பண்ணையாளர்கள் அப்படின்னு ஒரு வர்க்கம் உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த நிலக்கிழார்கள், சோ அவங்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்படுது. இதனால எல்லாத்தையுமே இந்த நாட்டை விட்டு புரட்சி செஞ்சு வெளியேற்றாங்க. அது வந்து ரொம்ப வெவ்வேறு விதங்களான ஒரு புரட்சிகளா இருந்துச்சு. கொலை, கொள்ளை, இல்ல அக்கிரமம், அந்த மாதிரியான ஒரு புரட்சிகளை ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா எத்தனை அமைதியா சொல்லியும் வாதங்கள் வச்சும் அவங்களுடைய மனுக்களை கொடுத்தும் அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இல்ல. அதனாலதான் அவங்க தீவிரவாதத்தை கையில் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு இஷ்யூஸை ஃபேஸ் பண்றாங்க. சோ அடுத்தடுத்தது என்ன, பஞ்சங்கள் எப்படி இருந்துச்சு, சோ நெக்ஸ்ட் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.